இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். அம்மா சத்யா, இனிமே நான் இந்த ஊருக்கு ஒரு சேர்மனாவோ உங்களுக்கு ஒரு அப்பனாவோ ஏன் ஒரு மனுஷனா இருக்கிறது கூட நல்லா இல்லாதவங்க. ஐயோ அப்பா, இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. நான் மொத்தமா உடைஞ்சிருவேன். உங்க எல்லாருடைய சந்தோஷத்துக்காக தான்ப்பா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி நீ எங்க சந்தோஷத்துக்காக வாழ்ற, ஆனா நான் அப்படி வாழலையம்மா. சுயநலம் மறந்துட்டேனே. இந்த ஜென்மத்துல என்னைக்கும் எனக்கு மன்னிப்பு கிடையாதுப்பா. அப்பா என்னங்க அழாதீங்க. அப்பா அப்படி அவ்வளவு பெரிய ஊர்ல உங்களை தனியா தவிக்க விட்டுட்டு வந்துட்டேனம்மா. இங்க வந்து கூட உங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணலையே. அம்மா, உங்க 2 பேருடைய நினைப்பும் இந்த அப்பாவுக்கு 24 மணி நேரமா இருந்துச்சும்மா. சாமி சத்தியமா இருந்துச்சு தாயி. ஆனா என் ஈகோ, பாழா போன ஈகோ என்ன பேச விடாம தடுத்துடுச்சுமா. இங்க எல்லாரும் பேசணும்னு தவிச்சப்போ நான் தான் கண்டிச்சேன். என் உசுறு அங்க தவிச்சு நின்னப்போ நான் தண்ணி கூட குடுக்கறதுக்கு உங்க பக்கத்துல துணைக்கு இல்லாம போயிட்டேனம்மா. அப்பா, சாமியை நாம 24 மணி நேரமும் நினைக்கிறோம், மனசார கும்பிடுறோம். அந்த சாமி என்ன நம்ம கண் எதிரில நம்ம கூடவா இருக்கு, அது இருக்குதுங்கிற நம்பிக்கையில நம்ம வாழ்றோம்ப்பா. அப்படிதான்ப்பா என் அப்பா எனக்கும். என் அப்பா என் மனசுலயே இருக்காரு. அவர் என் கூடவே தான் இருக்காரு. அவர் ஆசீர்வாதம் எங்க 2 பேருக்கும் எப்பவுமே இருக்கும். ஐயோ ஐயோ அம்மா, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கேன் தெரியுமாப்பா? ஆமாப்பா, நீங்க நல்லப்பா ரூபத்துல இருந்தீங்கப்பா, எங்க கூடவே தான் இருந்தீங்கப்பா.